2016, 2022 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது, இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பில் 2016-22 ஆண்டுகளுக்கான அரசு திரைப்பட விருதுகள், 2014-22 ஆண்டுகளுக்கான சின்னத்திரை விருதுகள், 2015-16 முதல் 2021-22 வரையிலான கல்வி ஆண்டுகளுக்குரிய எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகள் ஆகியவை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதுகளை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறக்கூடிய அரசு விழாவில் வழங்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. 2016ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதை பொறுத்தவரையில் சிறந்த திரைப்படமாக மாநகரம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. 2ஆம் பரிசு பொறுத்தவரையில் புரியாத புதிருக்கும், 3ஆம் பரிசு மாவீரன் கிட்டுவிற்கும் வழங்கப்படுகிறது. சிறந்த படத்திற்கான சிறப்பு பரிசு மனுசங்கரடா என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது ரோபோ சங்கருக்கு வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த நடிகைக்கான விருது கீர்த்தி சுரேஷுக்கும், சிறந்த நடிகருக்கான விருது விஜய் சேதுபதிக்கும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போன்று 2017ஆம் ஆண்டிற்கான விருதை பொறுத்தவரையில் முதல் பரிசு அறம் படத்திற்கும், 2ஆம் பரிசு விக்ரம் வேதாவிற்கும், 3ஆம் பரிசு தரமணிக்கும் வழங்கப்படுகிறது. சிறந்த நடிகருக்கான விருது கார்த்திக்கும், சிறந்த நடிகைக்கான விருது நயன்தாராவிற்கும் வழங்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 2018ஆம் ஆண்டு சிறந்த படத்திற்கான முதல் பரிசு பரியேறும் பெருமாளுக்கும், 2ஆம் பரிசு கடைக்குட்டி சிங்கத்திற்கும், 3ஆம் பரிசு 96 படத்திற்கும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போன்று சிறந்த நடிகருக்கான விருது தனுஷுக்கு வடசென்னை படத்திற்காகவும், நடிகைக்கான விருது ஜோதிகாவிற்கும் வழங்கப்பட இருக்கிறது. 2019ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் சிறந்த படமாக முதல் பரிசு அசுரனுக்கும், 2ஆம் பரிசு ஒத்த செருப்பு படத்திற்கும், 3ஆம் பரிசு கோமாளிக்கும் வழங்கப்படுகிறது. சிறந்த நடிகருக்கான விருது பார்த்திபனுக்கும், சிறந்த நடிகைக்கான விருது மஞ்சு வாரியாருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு படத்திற்கான விருதுகளும் தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விருதுகளை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடைபெறக்கூடிய அரசு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் விருதுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விருதாளர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிறந்த திரைப்படங்களுக்கான முதல் பரிசு 2 லட்சமும், 2ஆம் பரிசு 1 லட்சமும், 3ஆம் பரிசாக 75,000 ரூபாயும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு பரிசாக 75,000 ரூபாயும், பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படத்திற்கு சிறப்பு பரிசாக 1.25 லட்சமும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் விருதுகள் என்பது தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திரைப்பட விருதுகள், சின்னத்திரை விருதுகள், எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகள் ஆகியவற்றை துணை முதலமைச்சர் வரும் 13ஆம் தேதி வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.